தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் பெயரால் வல்லமை, அவர் பெயரால் சுகம், அவர் பெயரால் ஆசீர்வாதத்தை நம்ம அறுவடை செய்வோமாக. அன்பர்களே, பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நேரத்தை வீணாக்காமல் இருந்தால் ஆசீர்வாதம். ஒரு நாட்டு தலைவர் ஒருவன் இருந்தானாம். அவன் மக்களை பார்க்கிறான். மக்களை பார்க்கிற பொழுது அவன் மனம் வருத்தப்படுகிறான். ஏன்னா நேரத்தை வீணாக்குகிறார்கள். வேலைக்கு போறவங்க போகாமல் நிறைய பேர் அங்கங்கு இருக்கிறார்கள். அதிகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் அங்கு இங்கும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் அங்கு இங்குமாக தான் தோண்டி தனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு ஓவியத்தை ஒன்று வரைய வேண்டும் என்று ஒரு சிற்பியை அழைக்கிறான். இந்த சிற்பத்தை பார்க்கிற பொழுது, நீ எந்த சிற்பத்தை உருவாக்குகிறாயோ அந்த சிற்பத்தை பார்க்கிற பொழுது நேரத்தினுடைய அவசியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளணும். நேரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை தயாரி என்று ஒரு சிற்பியிடம் சொல்லுகிறான் அரசன். இப்போ சிற்பி யோசிக்கிறார், எப்படி நேரத்துக்காக ஒரு சிற்பம், அது எப்படி நம்ம வடிவமைப்பது என்று யோசிக்கிறார் சிற்பி. அப்போ ஒரு சிற்பத்தை செய்கிறார். அதை கொண்டு வந்து அரசன் முன்னாடி கொண்டு போயிருக்கிறார். அது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் வேகமாக ஓடுகிறான். அவன் ஓடுவதற்கு முன்பாகவே அவன் தலைமுடி முன்பாக பறந்து கொண்டிருக்கிறது. அப்ப கேட்கிறாரு அரசன், என்ன இது இப்படி கொண்டு வந்திருக்க? அப்போ அந்த சிற்பி சொல்லுகிறார், அரசே, மனிதர்கள் போவதற்கு முன்பாக நேரம் அவனை கடந்து போய் விடுகிறது. எனவே இதோட செய்தி என்னவென்றால், யாரெல்லாம் விவேகமாக இருக்கிறார்களோ அவர்கள் நேரத்தை முன்கூட்டியே கையாண்டு அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எல்லா ஆசீர்வாதமும் கிட்டும். யாரெல்லாம் விவேகம் இல்லாமல் இருக்கிறார்களோ, சோம்பேறிகளாக இருக்கிறார்களோ, அவர்கள் போகும் முன்பே அந்த தலைமுடி போல நேரம் போயிடும், வாய்ப்புகள் போயிடும். எனவே அதை ஒன்றும் பயன்படுத்த முடியாது என்பதுக்கு அடையாளமாய் சிற்பம் இருந்ததாக அந்த கதை. எனவே பிரியமான இறை உறவுகளை, ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியிலே ஏசுகிறார், திட்டுகிறார். கொரேசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு. இன்னைக்கு லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 13-16. ஏன் ஆண்டவர் திட்டுறாருன்னா, அவர் கிடைத்த வாய்ப்பை அந்த ஆண்டவர் வல்ல செயல்கள் செய்தார். ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. வெளிப்பாடு என்னன்னா, அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். கொடுத்த வெளிப்பாட்டை அவர்கள் பயன்படுத்தாமல் போனார்கள். அன்பர்கள், நமது வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார். நீ தவறாக பயன்படுத்தியதால், நீ சோம்பேறித்தனமாக இருந்ததால் பல அபிஷேகங்கள் நம்ம விட்டு போய் கொண்டிருக்கிறது. அதாவது கதையில சிற்பம், காலம் நம்மை விட வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. விவேகமா இல்லை என்றால் போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது எப்பொழுது வரும் என்றும் தெரியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்களை நான் தீர் சீதோ நகருக்கு செய்திருந்தால் அவர்கள் மனமாறி இருப்பார்கள். ஆனால் நீ பெத்சாயிதாவே, நீ மனமாறாமல் இருக்கிறாயே, கொரேசின் நகரே நீ மனமாறாமல் இருக்கிறாயே, ஐயோ உனக்கு கேடு என்ற நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 13 வருகிற வார்த்தைகளை ஆண்டவர் அந்த மக்களை சாடுகிறார். உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என் மக்களை, உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்த, நல்லா பயன்படுத்திட்ட, இந்தா இன்னும் அபிஷேகம் சொல்லுவாரா? இல்லை, ஒன்றுமே செய்யாம இருக்கிற, ஜெபம் பண்ணாம இருக்கிற, வாய்ப்புகளை தவற விட்டுட்டே இருக்கிற, நான் உன்னை என்ன பண்ண போறேன் என்று ஆண்டவர் நம்மை சாடுவாரா? ஆண்டவர், நான் வாய்ப்புகளை பயன்படுத்தணும், என் காலத்தை நான் பயன்படுத்தணும், என் வாழ்க்கையை நான் பயன்படுத்தணும். ஆண்டவர் வேகமா இருக்கணும். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிங்க, ஆசீர்வாதத்தை நாடுங்க, வாழ்வில் வெற்றி பெறலாம். செபிப்போம். அப்பா நன்றி. ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. யாரெல்லாம் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ இறுதி ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். யாரெல்லாம் உடல் வேதனைகளோடு, வலிகளோடு, கஷ்டங்களோடு இருக்கிறார்களோ அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சுகத்தை தாங்க. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவரே, உமது பெயரால் வல்லமை பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. ஆண்டவரே, உமது பெயரால் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்களாக. ஆண்டவரே, உமது கிருபையால் பிள்ளைகள் வாழ்வார்களாக. ஆண்டவரே, திருப்பெயரிலே சாட்சியமாய் இருப்பார்களாக. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி ஆண்டவரே. காலத்தை நாங்கள் வீணாக்காமல் இருக்கிற அபிஷேகத்தை தாங்க. வல்லமையான நற்கருணை ஆண்டவரில் பெயரில் சொல்லுகிறேன். என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புறீங்களோ, என்னவெல்லாம் கமெண்ட் எல்லாம் அனுப்புறீங்களோ, என்னெல்லாம் ஜெப உதவி கேட்கிறீங்களோ அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகள் அறுவடை செய்யட்டும், ஆசீர்வாதத்தை அறுவடை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வெள்ளிக்கிழமை அபிஷேகமாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளும் இனிய நாளே நேரத்தை வீணாக்காமல்
ஜெபிப்போம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம், முயற்சி எடுங்கள். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவைன்னு நினைக்கலாம் அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்ல அனுப்புங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.